வெல்கம் டு நான் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். இன்றைக்கி மத்தியானம் லஞ்ச் என்னான்னு பார்த்தீங்கன்னா என்ன செய்கிறதுன்றே தெரியலைங்க. நேற்று மீன் குழம்பு வச்சாச்சா, அதுக்கப்புறம் இன்றைக்கி என்ன செய்கிறது, சிக்கன் வாங்கலாமா அப்படின்னு பார்த்தேன். பயங்கரமான வெயிலாக இருக்குது, அதனால் அதுவும் ஹீட்டு தான். சரி, நம்ம வீட்டில் உள்ள பொருளை வச்சு நம்ம ஏதாவது ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சாலியா சோறு ரெடி பண்ண போகிறேன். சாலியாங்கிறது இது தாங்க. இது ரொம்ப நல்ல குளிர்ச்சி உடம்புக்கு. சப்ஜா சீட்ஸ் மாதிரி தான் இருக்கும். அதுக்கு பிளாக் கலரில் இருக்கும், இது ஒன்று மெரூன் கலரில் இருக்கும். நாட்டு மருந்து கடையில் எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயும் கிடைக்கிது. அதை வாங்கி இதில் நான் பாலில் போட்டு குடித்தாலும் நல்லது. இந்த மாதிரி தேங்காய் பால் ஊற்றி சோறாக செஞ்சு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லது. அப்போல்லாம் எங்கள் அம்மா, என்னோடய அம்மா இதுதான் எனக்கு செஞ்சு கொடுப்பாங்க. குழந்தை பெற்ற விட்டையெல்லாம் அடிக்கடின்னு சோறாக்கி கொடுப்பாங்க. இடுப்பு வலி எல்லாத்துக்கும் நல்லது. மென்சஸ் டைமில் இந்த பிள்ளைங்களுக்கெல்லாம், சின்ன பிள்ளைங்களாம் வயிற்று வலி, இதில் கால் வலி துடிப்பாங்கள்ல, இடுப்பு வலிலாம், அதே மாதிரி உள்ள பிள்ளைங்களுக்கெல்லாம் நம்மளுக்கும் சரி இந்த மாதிரி பாலில் போட்டு இதை ஒரு கிளாஸ் எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது. இப்போ அடிக்கிற வெயிலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, குளிர்ச்சிங்க உடம்புக்கு. மழை காலத்தை கூட எடுத்துக்க தேவையில்லைன்னா வெயில் காலத்தை எடுத்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் இன்றைக்கி என்ன செஞ்சேன்ட்டு இருந்துச்சு, அதை கொஞ்சம் தாங்க ஊற போட்டேன், நிறையா வந்துடுச்சு, உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் ஊற போட்டு இதை சுத்தம் பண்ணி தான் நான் வச்சுருப்பேன். வாங்கிட்டு க்ளீன் பண்ணி கிள்ளி இருக்கும், 1-2 புடச்சி க்ளீன் பண்ணி வச்சு ஊற போட்டு தண்ணி கழுவிட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். கொஞ்சம் போட்டால் இப்படி சாப்பிடுங்க, சப்ஜா சீட்ஸ் மாதிரியே தான் இருக்கும். அது பிளாக், இது வேறு கலரில் இருக்கும். இதை வச்சுட்டேன். எனக்கு எந்த அளவு தேவையோ 1.5 கப் ரைஸ் எடுத்துருக்கேன். இது எப்போவுமே நார்மலாக வீட்டில் ஆக்கிற புழுங்கல் அரிசி தாங்க. எடுத்து களைஞ்சிட்டு எல்லாம் வச்சுருக்கேன். இப்போ அடுத்து நம்ம தேங்காய் பால் ரெடி பண்ணுவோம். இப்போ 1/2 மூடி தேங்காய் எடுத்துருக்கேங்க. தேங்காய் பாலில் தான் இது செஞ்சால் நல்லாயிருக்கும். தேங்காய் நம்ம பால் எடுத்துக்கலாம். வீட்டில் இருக்கிற பொருளே வச்சு ஏதாவது நம்ம செஞ்சு பட்டுன்னு இல்லாமல் சாப்பிட வேண்டியதாங்க. அப்படி ஊற்றுதுங்க வேர்வை, என்ன பண்ண சொல்கிறீங்க? பாவம் லேடிஸு நம்மளாவது வீட்டில் இருக்கோம், ஆண்கள் தாங்க பாவம். இந்த டிரைவரு, கொத்தனார், ஆசாரி, பிளம்பரு, வெளியில் போய்ட்டு வர ஆண்கள் எல்லாருக்குமே கஷ்டம் தாங்க. பார்த்தீங்களா, தேங்காய் பால் எடுத்துட்டேன். தேங்காய் அரைச்சிட்டேன் நல்லா. இப்போ பால் எடுத்துக்கலாங்க. பாருங்கள், ஒரு சின்ன தேங்காய் தான் எடுத்திருக்கேன். நல்லா திக்காக எடுத்துக்கலாம். நம்ம எந்த அளவு அரிசி எடுக்கிறோமோ அந்த அளவு 1 கப்பு பால், 1 கப்பு தண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா, தேங்காவை அரைச்சிட்டு வந்துட்டு நம்ம பால் எடுத்துக்கலாங்க. இது எங்கள் வீட்டு தேங்காய் தாங்க. சின்ன சின்ன தேங்காய் வந்தாலும் நல்லா திக்காக இருக்கும். பார்த்தீங்களா, நல்லா திக்கான சூப்பரான தேங்காய் பாலுங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றி, ஏன்னா நல்லா தேங்காய் திக்காக இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து பால் புரிஞ்சுக்கலாம். போதும், 2 பால் எடுத்தால் போதும். நம்ம பால்லே தான் செய்ய போகிறோம். அவ்வளோதாங்க, ஈஸியாக செஞ்சிடலாங்க. செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, கருவேப்பிலை சம்பால் செய்ய போகிறேன். 2 முட்டையை வேக வச்சு வச்சுருக்கேன், அதையும் நம்ம உரித்து எடுத்துக்கலாம். 1.5 டம்ளர் அரிசி எடுத்துருக்கேங்க. அதுக்கு இந்த டம்ளரால் ஊற்றுறோம் பாருங்கள். பார்த்தீங்களா எந்த அளவு திக்காக இருக்குது. சும்மா சொல்லக்கூடாதுங்க, இந்த தென்னை மரத்து காய் நல்ல திக்கான காய். பார்த்தீங்களா, நான் இந்த டம்ளரில் தான் அளவு ஊற்றேன் தண்ணி. அதேமாதிரி இப்போ பால் வச்சுக்கிறேன். பிஸ்மில்லா. ஒன்றரை டம்ளர் பால் ஊற்றுறேன், ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன், அவ்வளோதான். பால் ஒரு 1/2 டம்ளர் தண்ணிங்க சேர்த்தாச்சா. சேர்த்துட்டு இந்த சாலியாவையும் இதோடு நான் சேர்த்துக்கிறேன். இப்படி கம்மு மாதிரி இருக்கும், உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க.
நான் கொஞ்சம் கூட தான் போட்டிருக்கேன். ஏன்னா ஒரே கழுத்து வலி கால் வலி எல்லா வலியும் தாங்கலைங்க. இடுப்பு வலிக்கெலாம் ரொம்ப நல்லது. பார்த்திங்களா? அப்படியே நம்ம ஒரு ஆப்பையை வச்சு கிளறி விட்டுக்கலாம். இதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. நீங்களும் வந்து நான் சொல்கிறது பொய்யா இருந்தால் நீங்கள் இது பண்ணி வீடியோ இது பண்ணி பாருங்கள். கூகுளில் சொல்லுவாங்க. ரொம்ப பேர் நல்லதே எடுத்துக்க மாட்டேங்கிறாங்கங்க. முடிஞ்ச அளவு எடுத்துக்குவோம். அதுக்கு மேலே காப்பாற்றுறதல்ல. நம்ம தாங்க பிள்ளைங்களுக்கு போட்டு கொடுக்கணும். பாலில் போட்டு இது படிக்கிற பிள்ளைங்க பாவம், அதுங்களுக்கெல்லாம் தெரியாது. இப்போ எனக்கு வந்து எங்கள் அம்மாவுக்கு பாட்டி செஞ்சு கொடுத்தாங்க, என்னோடய அம்மா வந்து எனக்கு செஞ்சு கொடுத்தாங்க. இப்போ நான் என் பிள்ளைங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். நாளைக்கு அவங்க வந்து அவங்க பிள்ளைங்க செஞ்சு கொடுப்பாங்க. நம்ம கவச்சு வீடியோ போகிறது என் பிள்ளைங்க ஒரு காலத்தில் அதை பார்த்து செய்வாங்கங்கிறது தான். பார்த்தீங்களா? அவ்வளோதாங்க. சூப்பராக படித்தா. இப்போ நான் என்ன சேர்க்கணுங்க? இப்போ அதை நான் எதுவுமே நான் சேர்க்க மாட்டேன். இஞ்சி பூண்டு எதுவும் சேர்க்க மாட்டேன். உப்பு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். அரை உப்பு தான் நான் போடுவேன். இந்த உப்பு தான் சேர்க்குறேன். இந்த பாரு, ஆயில் எதுவும் சேர்க்க மாட்டேன். நானே எடுத்து ஒரு ஸ்பூன் நெய் மட்டும்தான். ஏன்டா ஆல்ரெடி தேங்காய் பழைய நெய் தான், எண்ணெயாக தான் இருக்கும். அதனால் நான் சேர்க்க மாட்டேன். அதிகமாகவும் நான் நெய் சேர்க்க மாட்டேங்க. சும்மா நான் எடுத்து வச்சுப்பேன். இந்த பிள்ளைங்க ஏதாவது போட்டு கேச்சரி கிண்டி கேட்டால் செஞ்சு கொடுப்பேன். நெய் அதிகம் நான் யூஸ் பண்ணவும் மாட்டேன். இதை பார்த்தீங்களா? நம்ம வீட்டிலேயே உரைச்ச நெய் பாருங்கள், எப்படி இவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். சூப்பராக இவ்வளோ தாங்க. இப்போது ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். இதெல்லாம் வந்து பெரிய வேலையே கிடையாது. நான் எப்போவுமே இதை வீட்டில் வாங்கி வச்சுருப்பேன். அதுமாதிரி நீங்களும் கருப்பு உளுந்து எல்லாமே வாங்கி பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்கங்க. பாவங்க பிள்ளைங்க. நம்மளும் உடம்பை பொழுதுனைக்கு நம்ம கிச்சன்லேயே கிடக்குறோம். காலை முச்சுக்கணும் உழைக்கிறோம். நம்ம உடம்பே நம்ம பார்த்துக்கணும்லங்க. பிஸ்மில்லா. அதுக்கு மேலே நம்ம அடுப்பில் வச்சிட வேண்டியதான். இது 1 பாட் ரெசிபி மாதிரி தான். ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இப்போ நான் என்ன செய்வேன், அப்படியே அவ்வளோதாங்க. நான் இப்படி தான் செய்வேன். சில பேர் இப்படி கொதிக்க விட்டு அப்படி இப்படி செய்வாங்க. நான் இப்படியே வச்சுருவேன். இந்த இது வரும் பாருங்கள், ஆவி வரும் இதுலேருந்து. அதுக்கப்புறம் விசில் போடுவேன். போட்டு சிம்மில் வச்சிடும். 10 நிமிஷம் தான். சூப்பராக போய்டும் சோறு. நீங்களும் இதுமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் நல்லது தான் சொல்கிறேன். நான் போட்டுக்கிற வீடியோவில் எல்லாமே நல்லதாக தான் சொல்லுவேன். சில பேர் எடுத்துக்கிறவங்க எடுத்துக்குவாங்க. இது சாப்பிட்டவங்களுக்கு டேஸ்ட்டு தெரியும். இது செய்ய தெரியாமல் எத்தனையோ பேர் இருக்காங்க தான். ஆனால் நான் என்ன, நீங்களாம் தான் செஞ்சு சாப்பிடுவீங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்கிறதுக்காண்டி தான் நான் உங்கள்கிட்ட இப்போ வீடியோவை போடுறேன். ஆரம்பத்தில் நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன்ப்பா. யூடியூப் திறந்த புதுசில் எங்களுக்கு தெரியல. ஃபஸ்ட் டைம் புதுசாக திறந்தோமா, நிறைய வீடியோ போட்டேன். அதில் என்ன போணுச்சு, ஒரு 50 வியூஸ், 40, 30, 20. ஆரம்ப காலத்தில் 2019 திறந்தேன். இடையில அப்புறமா நான் விட்டுட்டேன். வீடியோ போகிறதே விட்டுட்டேன். ஒழுங்காக வியூஸ் போக மாட்டேங்குதுன்னு ஒரு 50 சப்ஸ்கிரைபருக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டேன். இடையில விட்டுட்டேன். மறுபடிக்கும் நான் திருப்பி என்றைக்காவது ஒரு வீடியோ போட ஆரம்பித்தேன். ஏன்னா பிள்ளைங்க படிப்பால் இடையில விட்டுட்டேன் எல்லாத்தையும். இப்போ தொடர்ந்து போட்டுட்ருக்கேன். எவ்வளோ வீடியோ போடுறோம்ப்பா, எல்லாம் பார்க்குறீங்க. ஆனால் ஃபுல் வீடியோ யாரும் பார்க்க மாட்டேங்கிறீங்க. இப்போ என்ன ஓடுது, ஒரு 100, 150 வியூவர்ஸு, 200 வியூவர்ஸு லாங் வீடியோ போட்டேன். அதனால தான் நான் ஷார்ட்ஸை போடுறேன். இனிமேலாவது நான் லாங் வீடியோ போடுறேன். நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு யாரெல்லாம் எனக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு சந்தோஷமாக மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சூடு வந்துடுச்சு. ஆவி வருது. ஆவின்னு தான் சொல்லுவாங்க. அது நம்ம விசில் போட்டுக்கலாம். போட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுருவேன். ஜஸ்ட்டு ஒரு 10 நிமிஷம் தான். சோறு அரிசி நிறைய வச்சுருந்தேன்னா ஒரு 15 நிமிஷம் வைக்கலாம். நான் எப்போவுமே எல்லாத்துக்கும் 10 நிமிஷம் தாங்க வைப்பேன். 10 நிமிஷத்தில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். நம்மளோட சூப்பரான சாலியா சோறு ரெடி ஆகிடும். இப்போ இதே மிக்ஸி ஜாரில் தேங்காய் பால் அரைச்சி அதே மிக்ஸி ஜாரில் சம்பால் பண்ணிக்கலாங்க. நான் வறுத்து தான் செய்வேன். சரி வேணாம், சும்மாவே நம்ம பச்சையாக செஞ்சு சாப்பிட்டா நல்லா தான் இருக்கும். சும்மா அங்கங்கே கொலஸ்ட்ரால் அப்படி இப்படிங்குதுவோ, அதனால் இன்றைக்கி நான் வறுக்காமல் ஏன்னா இதே மணி வந்து 1:30 1:30 ஆச்சுங்க. நீ கொஞ்சம் கொள்ளையில் துணியெல்லாம் கடைஞ்சி துவைச்சிக்கிட்டு இருந்தேன்னா, கையால் துவைக்கிற துணியெல்லாம் என்ன பண்ணேங்க, வேலைக்கெல்லாம் எங்களுக்கு ஆள் கிடையாதுங்க. வீட்டுக்காரையும் நானும் வேலைக்காரையும் நானும் தான் எங்கள் வீட்டில். ஒரே ஒரு மிளகா எடுத்துக்கிறேங்க. ஏன்னா வந்து இது ரொம்ப காரம் வேணாம், வெயில் அதிகமாக இருக்கிறதுனால. கருவேப்பிலை எடுத்துக்கிறேன். கருவேப்பிலை பஞ்சம் இல்லைங்க, எங்கள் வீட்டில் நிறையா இருக்குது. கருவேப்பிலை தான் உடம்புக்கு ரொம்ப நல்லது. கேன்சர் வராமல் தடுக்கக்கூடியது, ரத்த சோகைக்கு நல்லது. டெய்லி 10 கருவேப்பிலை சாப்பிடுங்க. இதில் ஜூஸாவது அது போடுங்க. கொஞ்சோண்டு புளி எடுத்துக்கிறேன். எடுத்துக்கிட்டு இன்றைக்கி நான் எப்போ வறுத்து தான் செய்வேன். இன்றைக்கி வறுக்கலை. இப்படி செஞ்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். 2 நாளைக்கு வச்சு கூட சாப்பிட்லாம். இது ஃப்ரிட்ஜில் வச்சு
லைட்டாக உப்பு சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு அப்படியே அடிச்சிட்டு இப்போ லைட்டாக ஒரு பல்ஸ் மூடு கொடுத்துக்கணும். அப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம். இதை பார்த்தீங்களா, ஒரே சுற்றுல சூப்பராக வந்துச்சு. லைட்டாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. புதினா இல்லை, புதினா இருந்தாலும் சூப்பராக இருக்கும். சம்பால் புதினா மல்லி எது இருக்குதோ அதை வச்சு நம்ம சந்தோஷமாக சாப்பிட வேண்டியதான். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான கருவேப்பிலை சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இருக்குங்க உடம்புக்கு இது. உப்புமா இது எப்படி சொல்கிறது, உப்புமா கிச்சடிக்கு ரவாக்கெலாம் நல்லாயிருக்கும் சுட்டு சாப்பிட்டேன். பல பேர் விட்ட கொள்ளையில் கருவேப்பிலை இருக்குது. யார் செஞ்சு வளைஞ்சி செய்கிறாங்களாம். ஒரு சில பேர் சாப்பிட்றாங்க, ஒரு சில பேர் செய்ய மாட்டேங்குது. நம்மளோட சூப்பரான கருவேப்பிலை சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. நம்ம வீட்டில் என்ன இருக்காங்க அதை வச்சு சாப்பிட்டுக்கலாம். எங்கள் பிள்ளைங்க வந்து பிரியாணி இருந்தால் பிரியாணி சாப்பிடுவாங்க. எது இருந்தாலும் சரி, ரசம் இருந்தால் ரசம் சாப்பிடுவாங்க, கஞ்சி இருந்தால் கஞ்சி கொடுப்பாங்க. எல்லா இதுலேயும் எங்கள் பிள்ளைங்களை நான் பழக்கி வச்சுருக்கேன். எதாக இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி போகிற பிள்ளைங்க தான். நான் வெயிலில் போய் வாங்க முடியாதுங்கும்போது பரவாயில்லம்மா இருக்கிறத வச்சு செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டாலும். இதை விட இந்த சோறு சூப்பராக இருக்குங்க. நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க. முட்டை தான் வேக போட்டேன். முட்டையை உரிச்சு எடுத்துக்கலாம். அமுக்கு முட்டை தான் நீங்கள் பொரிக்க போகிறேன். இந்த சோத்துக்கு அந்த முட்டை தான் நல்லாயிருக்கும். சுடுதுங்க. நான் என்ன செஞ்சிருமா, இப்போ வந்து இப்படி ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். சுடுது. உங்களுக்குலாம் சிரிப்பாக இருக்குது. சூடு தாங்கலை எனக்கு கையில். வீடு எடுத்துக்கிட்டு நீங்கள் சிரிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. நாங்கள் இங்கே வெந்து போய் நின்று செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நான் இப்படி சுடுது நிச்சயமாகவே. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், முட்டை 2 தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். ஏன்னா காலையில் வேறு எல்லாம் முட்டை சாப்பிட்டாங்களா வேணான்னு சொல்லிடுச்சோ. சம்பால் இருந்தால் எங்களுக்கு போதும். அதனால் வந்து நேற்று வச்ச மீன் குழம்பு வேறு இருக்குது. முட்டையை உரிச்சிட்டேன். கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு கருவேப்பிலை சேர்த்துருக்காங்க. நான் ஒரு கருவேப்பிலை எல்லாத்தையும் கருவேப்பிலை சேர்த்துருவேன். ஏன்னா சும்மா கொடுத்தா இவங்கெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், கொஞ்சம் ஜீரகத்தூள், ஒன்றரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு கால் ஸ்பூன் உப்புத்தூள் சேர்த்துக்கிறேன். முட்டை பொரிக்கும்போது கொஞ்சம் உஷாராக பொரிக்கணுங்க. டப்புன்னு தெரிச்சிடுவா. கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இதெல்லாம் கரையிறதுக்கு, மசாலாலாம் உப்பெல்லாம் கரையிறதுக்கு டக்குன்னு அள்ளி எடுத்துருவா. அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக செய்யணும். அடுப்பை லேசாக தான் வச்சுக்கணும். ஜோராக்கிற வச்சிடாதீங்க. ஏற்கனவே நான் வந்து முட்டையை மூடி வச்சு இது இப்படி செஞ்சுட்டு மூடி வச்சுடுவேன். மூடியை வச்சு அடுப்பை அடக்க கொஞ்சம் மறந்துட்டோன்னு வைங்க, முடிஞ்சு எல்லாம் மேலே போயிடும். மூடியெல்லாம் பறந்து. அந்த முட்டையை அப்படி தாங்க. முட்டை போண்டா முட்டை எல்லாம் அப்படி தான். இது வந்து அப்படியே கொதிக்கட்டும். கொஞ்சமாக தண்ணி வச்சுருக்கேன். கொதிச்சதான் அப்படி இந்த பக்கம் திருப்பி விட்டு எல்லாவும் பெருங்காயத்தூள் போட மறந்துட்டு இந்த வாரம் மெயினே பெருங்காயத்தூள் தான். பெருங்காயத்தூள் சரியாக போயிட்டு சரிடப்பா இருக்கு. நான் அடுப்பு லேசாக தாங்க வச்சுருக்கேன். அவள் போக்கிலே தான் போகணும். முட்டை விஷயத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா அடுப்பு மாற்றிட்டேன். நான் முட்டை இதுக்கு இந்த அடுப்பில் வச்சுட்டேன். சிம்மிலே வச்சுருக்கேன். சோறு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம விசிலாம் திறக்க முடியாது. அவங்க எப்போ தன்னால் ஓப்பன் ஆகுறாங்களோ அப்போ தான் நம்ம ஓப்பன் பண்ண முடியும். இது வந்து சின்ன அடுப்பில் வச்சுட்டேன். இது அப்படியே வந்து நான் உட்கார மாட்டேங்க. முட்டையை அடுப்பில் வச்சுட்டு எப்பவும் சரி அப்படின்னுட்டு லாஸ்ட்டில் அந்த தண்ணி ஊற்றுற டைமில் மூடியை போட்டுருவேன். ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் தண்ணியெல்லாம் நல்லா வச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து திருப்பி விட்டு அப்படியே நான் ஒரு மூடியை போட்டுருவாங்க. ஒரு ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் நம்மளோட சூப்பரான அமுக்கு முட்டை ரெடி ஆகிடும்.
நான் இப்படி தாங்க பொரிப்பேன். ஒருத்தவங்க ஒரு விதமாக பொரிப்பாங்க. என்னோடய அம்மாவும் இப்படி தான் பொரிப்பாங்க. இந்த மாதிரி நான் இப்படி தான் பொரிப்பேன். ஆனால் இவட்ட விளையாடக்கூடாது. மூடிடலாங்க. மூடியை போட்டு ஒரு 5 நிமிஷம் தான். இதில் மூடி எங்கே போச்சுன்னு தெரியல, அதனால சீக்கிரம் போட்டேன். 5 நிமிஷம் வச்சுட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதான் அடுப்பேன், இல்லை கட்டி பறந்துடும். இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான சாலியா சோறு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்படி தாங்க இருக்கும், கொதிக்க இருக்குது. ஆறுனா தான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நம்மளோட சூப்பரான கருவேப்பிலை சாம்பார் ரெடி ஆகிடுச்சு, ஆம்கொமுட்டை ரெடி ஆகிடுச்சு. இதுதான் இது காம்பினேஷன் நல்லாயிருக்கும். நான் ஆல்ரெடி அப்போவே முன்னாடியே வீடியோவில் போட்டிருக்கேன். எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி போட்டேங்க. யார் போய் பார்க்குறீங்க ஃபுல் வீடியோலாம்? அதனால தான் இன்னொருத்தர் போட்டேன். நான் செய்கிறதுனால காட்டுற வீடியோ எடுத்தேன் உங்களுக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.